வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோம்னா குமரனை பிடிச்சி கோர்ட்டுல கூண்டுல ஏத்தி விடுறாங்க. ஒரு கட்டத்துல குமரன் இந்த என்ன என் உயிருக்கு உல வச்சிருவா இந்த விஜி உண்மையை சொன்னா அப்படின்னு மாத்தி சொல்றாங்க. அப்பதான் நம்ம குமரன் உயிரை குடிக்கிறதுக்கு ஒருத்தர் அனுப்பி விட்டுருக்காங்க. விஜி அவங்கள பார்க்குறாங்க. பார்த்த உடனே குமரனுக்கிட்ட சொல்றாங்க, நீ யாருக்கு விசுவாசமா இருக்கிறியோ அவரு உன்னே போட்டு தொல்ல வந்திருக்காரு பாரு அப்படின்னு காட்டினவுடனே இதுக்கு மேலே நம்ம உண்மையை மறைக்கக்கூடாது, நீ என்னை மன்னிச்சிடுங்க. ராகவன் பிரேக் ஒயரை கட் பண்ண சொல்லலை. உண்மையாக பிரேக் ஒயரை கட் பண்ண சொன்னது விஜி தான். எனக்கு ரூபா தந்து இந்த வேலையை பண்ண சொன்னா. பாண்டியனை கொலை பண்ணது விஜி தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம வீராவும் கண்மணியும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்ன எங்கள் அண்ணன் கொலையில் இந்த விஜி சம்மந்தப்பட்டிருக்காளா? இப்போ உண்மை தெரிஞ்சில. எங்கள் அன்னை சாவுக்கு காரணமானவளை பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு களை இறங்கி ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம விஜயை கடத்திட்டு போய் கட்டி வச்சு விளாத்தி வெளுக்குறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம எல்லாரும் இங்கே ராகவன் விடுதலை ஆயிட்டானே சந்தோஷமாக இருக்கும். வீராவையும் காணலை, கண்மணியும் காணலை அப்படின்னு அந்த இடத்துல தேடுறாங்க. எங்கள் அண்ணனே சாவுக்கு காரணம் நீதானே தெரிஞ்ச பிறகு எங்களால் சும்மா எப்படி விட முடியும் அப்படின்னு நாங்கள் அந்த இடத்துல உன்னை விட போகிறதில்ல அப்படின்னு களை இறங்கி நம்ம வீராவும் கண்மணியும் விஜயை கட்டி வச்சு களத்தில் இறங்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா துவச்சி நொங்க எடுக்கிறாங்க. அதோட அதிகாரிகளுக்கு கால் பண்ணி இந்தாங்க அந்த கொலையில் சம்மந்தப்பட்டவா விஜி தான் அப்படின்னு அந்த இடத்துல தன் ஆசை தீர அடிச்சுக்கிட்டு ஜெயிலுக்கு கம்பி என்ன அனுப்புகிறாங்க நம்ம விஜயை. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம ராகவன் களை இறங்கி பாண்டியன் சாவுக்கு காரணம் நான் இல்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் இவன் தான் காரணம் அப்படி பிடிச்சி உள்ளுக்கப்படுங்க அப்படின்னு அந்த தரப்பில் விஜய் தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம குமரனை கண்டுபிடிச்சி நோண்டி நொங்கெடுத்த மாதிரி நம்ம மாறன் கொண்டு வராங்க. அப்போ தான் நம்ம குமரன் நம்ம விஜயை போட்டு கொடுத்துட்டோன்னா விஜயால் நம்ம குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் ஆபத்து இருக்கும். எக்காரணம் கொண்டும் அவளை போட்டு கொடுத்துடக்கூடாது. போட்டு கொடுத்தா அவ்வளோதான் நம்மளுக்கு கதி அதோ கதி அப்படின்னு நினைக்க நேரம் குமரனையே போட்டு தள்ள நம்ம விஜய் ஆளை விட்டுருப்பாங்க. இந்த பாரு, நீ யாருக்கு விசுவாசமாக இருக்கிறியோ அவங்களே உன்னை போட்டு தள்ள வந்திருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல கூண்டுக்குள்ளே நிற்கிற குமரனுக்கிட்ட சொல்ல நேரம் குமரன் கதிகளாங்க. இந்த விஷயத்தில் நம்ம விஜயை வச்சு போட்டு கொடுத்தாலும் போட்டு கொடுக்கட்டாலும் விஜய் நம்மளை க்ளோஸ் பண்ணிடுவா. ஏன்னா அந்த பிரேக் ஒயரை கட் பண்ண சொன்னது விஜய் தான். அதுக்கு இருக்க ஆதாரம் நான் தான். அப்படி இருக்க நேரம் நம்ம கதை முடிஞ்சிடும். அதுக்காக நம்ம கண்டிப்பாக இப்போ உண்மையை சொல்லக்கூடிய இக்கட்டான நிலைமையில் நம்ம சிக்கியிருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துல உறுதி பண்ணிக்கிறாங்க. வேறு வழி இல்லை, உண்மையை சொல்லுவோம் அப்படின்னு அந்த இடத்துல உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாருங்கள், என் வாயில் வர எல்லாம் உண்மைதான், நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு அந்த காரோட பிரேக் ஒயரை கட் பண்ண எனக்கு ரூபா தந்தது இந்த விஜி தான் பாண்டியன் சாவுக்கு காரணம் அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே விஜி முக்காடை போட்டுக்கிட்டு நைஸாக எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம வீராவும் கண்மணியும் சுதாரிச்சுக்கிட்டாங்க. இவ எதுக்கு எஸ்கேப் ஆவா இங்கேருந்து அப்படின்னு நல்லாவே தெரியும். இவளை எஸ்கேப் ஆக விடறதுக்காக நம்ம இருக்கோம். அன்னை சாவுக்கு காரணமான இவளை நோண்டி நொங்க எடுக்க வேண்டியதா அப்படின்னு அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ண போயிட்டாங்க. இந்த சைடு ராகவன் இந்த கொலையை செய்யலை. பாண்டியன் கொலையை செய்தது விஜிக்கு தான் தண்டனை உண்டு அப்படின்னு அந்த இடத்துல கோர்ட்டில் தீர்ப்பாகுது. நம்ம இவ்வளோ தூரம் இந்த கேஸு இழுத்து கடைசியில் உண்மையான குற்றவாளி ராகவன் இல்லை விஜி தான் அப்படின்னு இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு. அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நம்ம ராகவனை விடுதலை செய்யணும். இவ்வளோ நாள் அவரை நம்ம மன உளைச்சலில் கஷ்டப்படுத்தியிருக்கு. உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்காம அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இப்போ தான் காரோட பிரேக் ஒயர் கட் பண்ணனால தான் இந்த ஆக்சிடென்ட் வந்திருக்கு. அதுக்கு காரணம் விஜய் அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சதுனால இவரை நிரபராதின்னு நிரூபிக்கும் அப்படின்னு அந்த இடத்துல தீர்ப்பு சொல்லி நம்ம ராகவன் சந்தோஷத்தில் இருக்காங்க. எல்லாரும் ஒரு கட்டத்தில்
கோர்ட்டு முடிவாகி வெளியே வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம விஜய் கைது ஆகணும். அப்படி இருக்க நேரம் விஜயை காணலை. ஆனால் அதே நேரத்தில் வீராவையும் கண்மணியும் காணலை. என்ன நம்ம இங்கே எல்லாரும் ராகவன் விடுதலை ஆயிட்டோன்னே சந்தோஷமாக இருக்கோம். இந்த சைடு பார்த்தா நம்ம வீராவும் கண்மணியும் எங்கே அப்படின்னு வள்ளியம்மா கேட்க புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம விஜயை கடத்தி கெட்டி வச்சு அடித்து கோபம் தீர விளாசி எடுக்காங்க. நம்ம வீராவும் கண்மணியை இந்த விடக்கூடாது, என் அன்னை சாவுக்கு பழி வாங்கணும் இவளை அப்படின்னு அந்த இடத்துல விழுக்கிறாங்க. எங்கிட்ட வாங்க வேண்டிய கடமையெல்லாம் நிறைய இருக்குது. நீ இப்படி ஒரு கொலையை செய்துக்கிட்டு நீ எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறியாக்கோ, ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம்ல, ராகவன் மேலே பழியை போட்டு உருட்டி தள்ளி அவனை கொல்ல கூட ஆளை விட்டு என்னென்ன சதி செய்கிறா, எல்லாத்துக்கும் வட்டியும் முதலுமா நீ வாங்கிக்கப்பா அப்படின்னு அந்த இடத்துல கொடுக்குறாங்க. செமத்தியாக அடியை வாங்குறாங்க நம்ம விஜய். அதோடி பார்த்தோன்னா வீரா நம்ம இனி இதுக்கு மேலே அடித்தா நம்ம கொலை கேஸில் உள்ளுக்க போகணும். ஆனால் இவளை கொலை பண்ணால் கூட தப்பு இல்லை. ஆனால் இதுக்கு மேலே வேண்டாம், இவள் அவ்வளோ அடி அடித்தாச்சு, நம்ம காசு தீர பழி வாங்கியாச்சு, இனி அதிகாரிகள்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவோம் இவளை அப்படின்னு அந்த இடத்துல அதிகாரிகள்கிட்ட பிடிச்சி கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அதிகாரிக என்னம்மா இந்த விஜயை இந்த நிலைமை ஆக்கிறீங்க, எங்கள் அன்னை சாவு சும்மா நடக்கலை, இந்த இவளால் தான் நடந்திருக்கு, இவளுக்கு சதி திட்டம் இப்போ தெரிஞ்ச பிறகு எங்களால் ஒரு தங்கச்சியாக விட்டுட்டு போக முடியலை, அதனால தான் கெட்டி வச்சு நொங்க கலத்திட்டோம், இப்போ இவளை கைது பண்ணுங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம விஜய் கையும் களவுமா கைது ஆகுறாங்க. இங்கே இந்த சைடு பார்த்தோன்னா அம்பிகாவுக்கு இது விஷயம் தெரியுது, நம்ம பொண்ணை கைது பண்ணிட்டாங்களாம். அதுவும் ராகவன் விடுதலை ஆயிட்டான். அந்த பாண்டியனை கொல்ல காரில் பிரேக் ஒயரை கட் பண்ணதே இந்த விஜய் தான் அப்படின்னு என் பொண்ணு நிறுவனம் ஆகி தீர்ப்பு உள்ளுக தள்ளிட்டாங்க. மொத்த ராமச்சந்திரன் குடும்பத்தையும் சந்தோஷமாக குதூகலமாக இருக்கிறாங்க, நம்ம விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அம்பிகா. இந்த சைடு பார்த்தோன்னா எங்கடா போயிட்டா, வீராவையும் காணலை, கண்மணியும் காணலை, இவன் இந்த விஜய் மறுபடியும் சதி திட்டம் தீர்த்து நம்ம வீராவையும் கண்மணியும் ஏதாவது பண்ணிட்டாலோ அப்படின்னு அந்த இடத்துல நினைக்க நேரம்தான் இல்லை அப்படின்னு இப்போ நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். எங்கள் அன்னை சாவுக்கு பழி வாங்கின அந்த விஜயை ஒரு வழி பண்ணி அதிகாரிகள்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டோம், இப்போது நம்ம இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷமாட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த கடையையும் வீடையும் எழுதி வாங்கின அந்த சைனை மனோகர் தான் விஜய்க்கு பத்திரத்துலேருந்து வாங்கி போட்டிருப்பாங்க அப்படின்னு அந்த இடத்துல தெரிய வந்திருக்கோம். அந்த விஷயத்தையும் தெரிஞ்சு அவரை கொண்டு கோர்ட்டில் நிப்பாட்டி கள்ளத்தனமாக விஜய் அந்த பத்திரத்தெல்லாம் இவங்ககிட்ட சைன் வாங்க என்கிட்ட தந்து விட்டு வாங்க வச்சது விஜய் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி இழந்து போன கடை அதே நேரத்தில் வீடு எல்லா உரிமைகள்கிட்டையும் விஜய்க்கு கையில் இருந்து நம்ம மாறன் ராமச்சந்திரன் குடும்பம் கைவசம் வருது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ராமச்சந்திரன் குடும்பம் கடையெல்லாம் கைப்பற்றி சந்தோஷமாக இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா தான் செய்த குற்றத்துக்கு தண்டனையாட்டு நம்ம விஜய் கண்ணை தள்ளி கைது ஆகி அங்கே அப்படியே அனுபவிக்கிறாங்க தண்டனைகளை. நம்ம அம்பிகா நம்ம ஒண்டி ஆயிட்டோம், ஆனாலும் விடக்கூடாது, என் பொண்ணு இன்னைக்கு அப்பா சாவுக்கு பழி வாங்கணும்னு ஊட்டி அந்த திட்டத்தால் என் பொண்ணு இன்னைக்கு வாழ்க்கையிலேருந்து ஜெயிலில் இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல கண் கலங்கி நிற்கிறாங்கங்க.